ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம அரிசி ரொட்டியும் ராகி ரொட்டியும் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரிசி ரொட்டிக்கு தேவையானது 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு தேங்காய், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் கேப்சிகம், 1 ஸ்பூன் இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 2 உருளைக்கிழங்கு, கேரட் 1, ஆனியன் 1, உப்பு, எண்ணெய். இப்போ அரிசி ரொட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன், கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, கேப்சிகம், இந்த உருளைக்கிழங்கு 2 நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் மசிச்சிடலாம். தேங்காய் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுடலாம். இப்போ அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. உப்பு தேவையானது போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு போட்டோம். நல்லா இப்போது அரிசி ரொட்டிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ ராகி ரொட்டிக்கு தேவையானது 1 கப்பு ராகி பவுட்ரு, பெருங்காயம், 1 கப்பு முருங்கைக்கீரை, 2 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 ஆனியன். இப்போது ராகி ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். வெங்காயம் போடுறேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு தேவையானது போட்டுக்கலாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சுங்க. ராகி ரொட்டிக்கு நம்ம பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டுறதுக்கு வாழையில் கூட தட்டலாங்க. கொஞ்சம் மெலிசாக தட்டிக்குங்க. இதை இப்போ தோசைக்கல்லில் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். ராகி ரொட்டி தட்டிக்கலாம். இது ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எடுத்துடலாம். இப்போது அரிசி ரொட்டியும் ராகி ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல சத்தான உணவுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.